ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா அருண்குமார். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரோட்டுக்கடை ஸ்டைலில் பண்ண போகிறீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை 2 விதமாக நம்ம சர்வ் பண்ணலாம். அதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பட்டாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வெள்ளை பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க. நான் வெள்ளை பட்டாணியை ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. சப்போஸ் நீங்கள் காலையில் தான் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 8 மணி நேரம் ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெள்ளை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வரணுங்க. இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம பூரிக்கு, அதாவது ஹோம்மேட் பூரிக்கு நம்ம மாவு பிசையலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு ரவை, அதில் 1/4 கப்பு மைதா போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய போகிறோங்க. சப்பாத்தி மாவு எப்படி நம்ம சாஃப்டாக பிசைவோம் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கணும். எவ்வளோதான் நீங்கள் தண்ணி விட்டாலும் அந்த ரவை இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி விட்டுங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா சரியாக வராது. இப்போ நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா இழுத்து பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ பிசைஞ்சாச்சு. அது ஒரு ஈர துணி போட்டு காயாத அளவுக்கு மூடி வச்சுருங்க. அடுத்து மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நான் அதில் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே 2 துண்டு இஞ்சி. பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால் 8 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயில். இதுக்கு நீங்கள் ரொம்ப நைஸாக வெங்காயம் அரியணும்னு அவசியம் இல்லை. இதை வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அந்த பெருசாக கூட போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளினா 2 தக்காளி நறுக்கி போட்டுக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறாங்க. மிக்சி ஜாரில் அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 விசில் 5 விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ லிட் ஓப்பன் பண்ணிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. பட்டாணி 1-2 தெரிகிற மாதிரி மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப நைஸாக மசிச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம சாப்பிடும்போது அந்த பட்டாணி கடிப்பட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. அடுத்து கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள். அது கூடவே கரம் மசாலா தூள். ஸோ எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே இப்போ நம்ம என்ன சேர்க்குறோம், இப்போ அந்த எண்ணெயில் போட்ட மசாலா எல்லாம் அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கும் வெள்ளை பட்டாணியும் மசிச்சு வச்சுருக்கோம். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. நம்ம மசாலா அதாவது செமி கிரேவியாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பானிபூரியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஸோ அது கூடவே சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க ஃப்ளேவருக்காக. நீங்கள் கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க.
போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பராக மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம மூடி வச்சிடலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து சப்பாத்தி நம்ம தேய்ப்போம் பார்த்தீங்களா சப்பாத்திக்கு, அதே மாதிரியே இதையும் தேய்ச்சி ஒரு ஷார்ப்பான மூடி எடுத்து அந்த மாவில் வச்சு ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நம்ம பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக மாவை எடுத்து விட்டிங்கன்னா அந்த கட் பண்ண ஓரங்கள் எல்லாமே தனியாக வந்துடும் அழகாக. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வீட்டிலே சூப்பராக அழகாக பானிபூரி செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த ஷேப்பில் இருக்கணும். அதே மாதிரி இந்த திக்னஸில் தான் இருக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த திக்னஸ் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம பூரியை பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூரி எல்லாம் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. நீங்கள் பூரி போட்டதுக்கப்புறம் லைட்டாக அதில் எண்ணெயை தளிச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அழகாக புஃப்னு உப்பிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண வச்சுருக்க பானிபூரியை நல்லா உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டுட்டு அது மேலேயே நம்ம பட்டாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அது கூட நல்லா மேலே அந்த பூரியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா ஓரங்கள்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் ஹோமம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நீங்கள் அது மேலே தூவி விட்டால் போதும். அடுத்து துருவின கேரட், அடுத்தது துருவின வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பிடிச்சவங்க நிறையா கூட சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பொடி பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி, அது கூடவே ஓமம் பொடி. ஸோ சூப்பராக நம்ம ரோட்டுக்கடை மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம இன்னொரு மெத்தடில் கூட இதை நம்ம சர்வ் பண்ணலாங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரியை நடுவில் ஹோல் போட்டுருங்க. ஹோல் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டாணி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக அந்த ஹோலில் பூரியில் ஊற்றி விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின கேரட், கொஞ்சமாக துருவின வெங்காயம், அதே மாதிரி கொத்தமல்லி, கடைசியாக ஃபினிஷிங் ஓமம் பொடி சேர்த்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக கடையில் கூட இந்த பூரி ரெடிமேடாக விற்கிது, இதை வாங்கி நம்ம செய்யலான்னு நினைப்பீங்க. பட் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு தரோம். ஸோ அது சுத்தமாக நீட்டாக வீட்டிலே நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் உடம்புக்கும் நல்லது. எந்தவித அந்த கான்ஸ்டிபேஷன் அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வராது. ஏன்னா சப்போஸ் கடையில் அவங்க எந்த ஆயிலில் பொரித்து எடுக்கிறாங்க என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும், சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ நம்ம குழந்தையோட உடம்புக்கு நம்ம தான் பாதுகாப்பு. ஸோ நம்ம நீட்டாக நம்ம வீட்டில் நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் நல்லது. ஸோ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட ரெக்வெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.